அத்தியாயம் 28. பிரிய மாணிக்க பிரபுவின் தம்பி நரசிம்மதாத்யாவிற்கு 6வது வயதில் உபநயனம் செய்ய தீர்மானிக்கப்பட்டது. பணம், பொருட்கள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்படும். ஆனால் பிரபு 1000 ரூபாய் ஏற்பாடு செய்ய வேண்டுமென அறிவிக்கப்பட்டது. பிரபு ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர்கள் ரூபாய் 1000 ஏற்பாடு செய்ய முடியாது என லட்சுமணராவ் நினைத்தார். பிரபுவிடமிருந்து வாக்குறுதியை எழுதி வாங்கினார்கள். முறைப்படி மகூர்த்தம் நிர்ணயிக்கப்பட்டதோ, ஆனால் மகூர்த்த தினத்திற்கு முன்பு வரை பணமோ பொருட்களோ கிடைக்கவில்லை. குடும்பத்தினர் அனைவரும் கவலைப்பட்டனர். அன்றுதான் பசவப்ப ஷாகுகார் என்ற வியாபாரி திருமணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வண்டியில் கொண்டு வந்து பிரபுவின் குடும்பத்தினருக்கு வழங்கினார். இதனால் லட்சுமணராவ் தன் சகோதரியை இந்த திருமணத்தில் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த சம்பவம் எல்லோருக்கும் பிரபுவின் லீலை போல உணரப்பட்டது. இன்னும் பொறாமையை விடாமல் லட்சுமணராவ் அதிகமான உறவினர்களை உணவிற்கு அழைத்தார். உணவு போதாது என அனைவரும் எண்ணினர். ஆனால் பிரபு தமது மந்திரதண்டத்தால் உணவை திரும்பவும் பெருக்கினார். அனைவரும் திருப்தியுடன் உணவு உட்கொண்டார்கள். ஆனாலும் உணவு மீதம் இருந்ததோ ஒரு மூடன் கிண்டல் செய்ய உணவை மறுபடியும் கேட்டு தின்றான். உணவு இல்லை என்றாலும் அவனுக்கு திரும்பவும் பரிமாறப்பட்டது. அதிகமாக உண்டதால் அவன் வயிற்று வலியால் நிலத்தில் புரண்டான். பிரபுவை வேண்டிக் கொள்ள அவன் கையை தொட்ட போது அவனது வேதனை நீங்கியதோ. இந்த நிகழ்வுகளால் பிரபுவின் லீலைகள் பரவலாக பேசப்பட்டன. கல்யாணி நகரத்தில் பல பக்தர்கள் இருந்தாலும் சிலர் பிரபுவின் லீலைகள் குறித்து பொறாமை கொண்டனர். பிரபு நகரை விட்டு வெளியேறும்போது அந்த நகரத்திற்கு கேடு நேரிடும் என்று சிலர் கூறினர். சில நாட்களுக்குள் அங்கு கொள்ளைச் சம்பவங்கள், தொற்று நோய்கள் அதிகமாகின. பிரபுவின் சகோதரர் நரசிம்மதாத்யாவுக்கு கலரா நோய் ஏற்பட்டது. தாய் இதை கேட்டு கவலைப்பட்டாள். அப்போது மாணிக்க பிரபு வந்து தீர்த்தம் கொடுத்து தன் சகோதரரை காப்பாற்றினார். ஆனால் அவனது மனைவி தனது பெற்றோரின் வீட்டில் கலரா நோயால் இறந்தாள். லட்சுமணராவின் தீய நோக்கம் தோல்வியடைந்தது. அவர் தன்னை மறைமுகமாக உணர்ந்து பிரபுவின் சரண்டடைந்து பக்தர்களுடன் இணைந்தார்.